சுலைமான் நபி விரும்பிய ஆசைப்பட்ட பெரிய பெரிய பள்ளிவாசல்களையும் சிற்பங்களையும் நீர் தடாகங்களையும் மனிதர்களால் சாதிக்க முடியாத பல கட்டுமான பணிகளையும் செய்து முடிக்க ஜின்கள் பலர் இருந்தன. மேலும் ஆழ்கடல் சென்று உலகில் எங்கும் கிடைக்காத அளவிற்கு முத்துக்கள், பவளங்கள் மற்றும் விலைமதிக்க முடியாத பொருட்களையும் கொண்டு வந்து கொடுக்க இன்னொரு இனமும் இருந்தார்கள். அந்த ஜின் இனத்திற்கு ஆழ்கடலில் வாழும் ஜின்கள் என்று பெயரும் உண்டு. ஜின்கள் 3 வகைகள் உண்டு. ஒன்று, கட்டடம் கட்டுபவர்கள். மனிதர்களால் சாதிக்க முடியாத பல அபாரமான சக்திகளை தேர்ச்சி பெற்ற ஒரு வகை ஜின் இனமும் உண்டு. இரண்டாவது, முத்துக்குளிப்போர். கடலுக்கு அடியில் மீன்களைப் போன்று சகஜமாக சஞ்சரிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள். மூன்றாவது, சங்கிலியால் விலங்கிடப்பட்ட ஜின்கள். இவர்கள் சுலைமான் நபிக்கு கூட கட்டுப்பட மாட்டார்கள். இவர்கள் அடங்கா பிடாரி ஜின்கள் என்று குறிப்பிடத்தக்கது. ஜின்கள் இனத்தில் ஒரு நாள் சுலைமான் நபி யமன் நாட்டில் சிம்மாசனத்தை யார்